எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே NaN அப்படின்னு வந்துடும். அப்போ அதுதான் என்ன நல் வேல்யூஸ். ஸ்கேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலர் கிளாஸை இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஸ்கேல் ஆகிடுச்சு. அது ஏஜ்ன்ற காலமில் ரீப்ளேஸும் ஆகிருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஏஜ் வந்து நமக்கு சான்சஸ் கிடையாது. அதாவது நம்மளா மார்க்கெட்டிங்க்கு 0 கொடுத்துக்கலாம் அப்படி தான் வரும், ஃபினான்ஸுக்கு 1 கொடுத்துக்கலாம் அப்படி தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you everyone, welcome to Kashiv Infotech. ஸோ இன்றைக்கி நம்மளோட டேட்டா சயின்ஸ் சீரீஸில் டேட்டா கிளீனிங் அண்ட் ஃபீச்சர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 கான்செப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கு நம்ம பாண்டாஸ் அப்படிங்கிற லைப்ரரியை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டேட்டா கிளீனிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப் சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரீ ப்ராசஸிங் ஸ்டெப்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு டேட்டாவை கொண்டு வந்து அது ரா டேட்டாவாக இருக்கும். அதாவது ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு நம்பராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ளோட் வேல்யூஸாக இருக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக டேட் டைமாக என்ன வேணால் இருக்கலாம். அது எல்லாத்தையும் ரா டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரா டேட்டாவை கொண்டு வந்து இங்கே நல் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும். அந்த நல் வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மிஸ்ஸிங் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது மிஸ்ஸிங் வேல்யூஸ் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபீச்சர் ஸ்கேலிங் பண்ணணும். அதாவது இப்போ என்கிட்ட வந்து ஏஜ் இருக்குது, அந்த ஏஜ் வந்து மேக்ஸிமம் 60 வரைக்கும் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா எனக்கு 1 lakh 1.5 lakhs இந்த மாதிரி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது எனக்கு இந்த இடத்துல பிளாட் பண்ணும்போதும் சரி, அதில் இருக்கக்கூடிய பேட்டர்னை கண்டுபிடிக்கும் போதும் சரி, எனக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸ் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். ஸோ நான் என்னால் கரெக்டாக பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. அப்போ அதுக்கு அது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல் லெவலுக்குள்ளே கொண்டு வரணும். எக்ஸாம்பிளுக்கு 0லேருந்து 1க்குள்ளேயே ரெண்டுத்தையுமே, ஏஜையும் சரி அது சேலரியும் சரி, ரெண்டுத்தையுமே நம்ம 0லேருந்து 1 ரேஞ்சுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபீச்சர் ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லுவோம். அதையுமே நம்ம இங்கே பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கப்புறமா கேட்டகரிக்கல் டேட்டாஸை என்கோட் பண்ணுறது. ஸோ கேட்டகரிக்கல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதாவது வேர்ட்ஸாக தான் இருக்குது, இதை நம்பர்ஸாக என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு இருக்க இடத்துல எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஸ்டார் ரேட்டிங், இப்போ வந்து குட், பேட், எக்ஸலண்ட் இந்த மாதிரியான ரேட்டிங்ஸ்லாம் இருக்குன்னா இதுக்கு ஸ்டார் ரேட்டிங்ஸில் நான் நம்பர்ஸ் வைஸ் கொடுக்க முடியும். ஸோ ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா 0 அப்படிங்கிற நம்பரை மாற்றிக்க முடியும். எக்ஸலண்ட்டாக இருக்குது அப்படின்னா 500 ரேட்டிங் அங்கே கொடுத்துருப்பாங்கன்னால நம்பர்ஸாக மாற்றிக்க முடியும். ஆனால் இப்போ இதுவே வந்து ஒரு கலர்ஸ் இருக்குது, ரெட், க்ரீன், ப்ளூ இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. இல்லை ஏதாச்சும் வந்து ஸ்பேமா நாட் ஸ்பேமா அப்படிங்கிற இந்த மாதிரியான கேட்டகரிஸ்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து நம்பர்ஸாக டேரெக்டாக மாற்ற முடியுமான்னு கேட்டிங்கன்னா மாற்ற முடியாது. அப்போது அந்த இடத்துல இந்த மாதிரி கேட்டகரிக்கல் என்கோடர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர்ஸாக மாற்றுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராசஸையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண பாண்டாஸ் யூஸ் பண்ணி அதே டேட்டா செட், அதாவது டேட்டா சயின்ஸ் டேட்டா செட் அப்படிங்கிற டேட்டா செட்டை தான் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போது நம்ம மறுபடியும் என்ன பண்ணிடலாம், பாண்டாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே இம்போர்ட் பாண்டாஸ் ஆஸ் பிடி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ரன் பண்ணிக்கிறோம். இப்போ பாண்டாஸ் நமக்கு இங்கே லோட் ஆகிடுச்சு. அந்த பாண்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டா செட்டை இங்கே லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு pd.read_csv, ஏன்னா நம்மளோட ஃபைல் வந்து CSV ஃபைல் ஃபார்மேட்டு. அதில் போயிட்டு நம்மளோட டேட்டா சயின்ஸ் டேட்டா செட் அதை வந்து நம்ம லோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா. ஸோ ஒன்ஸ் லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டேட்டாவை ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது எல்லாமே ஓகே தான். ஆனால் இதில் NaN அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் அந்த நல் வேல்யூஸ். அப்போது எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை, எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே NaN அப்படின்னு வந்துடும். அப்போ அதுதான் என்ன நல் வேல்யூஸ். அப்போ இந்த NaN எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு சர்ச் பண்ணியெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக டேட்டாவில் isNa அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. isNa அப்படி இல்லைன்னா isNull, ரெண்டுமே ஒரே வேலையை தான் பண்ணும். isNull யூஸ் பண்ணாலும் ஒன்று தான், isNa யூஸ் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ நான் isNa யூஸ் பண்ணி .sum அப்படின்றத கொடுத்து ரன் பண்ணுறேன். ஏன் இந்த .sum அப்படிங்கிறது கொடுக்குறோன்னா, இந்த வெறும் isNa யூஸ் பண்ணால் எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கோ அதே மாதிரி டேபிளை ஃபார்ம் பண்ணி இங்கெல்லாம் ட்ரூன்னு கொடுத்துரும். ஆனால் அப்பயும் நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும்னா, டேபிள் ஃபுல்லாக போயிட்டு சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும் எங்கெல்லாம் ட்ரூ வந்திருக்குன்னு. ஆனால் இப்படி பண்ணுறது மூலயமா எங்கெல்லாம் ட்ரூ வேல்யூஸ் இருந்துச்சோ அப்போது நேமில் எத்தனை ட்ரூ வேல்யூஸ் இருந்துச்சு அதை கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஏஜில் எத்தனை ட்ரூ வேல்யூஸ் இருந்துச்சு அதை கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். அப்போது நல் வேல்யூஸ் எங்கெங்கே எந்தெந்த காலமில் எவ்வளோ வேல்யூஸ் இருந்ததோ எல்லாத்தையும் கவுண்ட்டாக கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக அதை
ஹேண்டில் பண்ணிக்க முடியும். அப்போனா ஏஜில் 10 நல் வேல்யூஸ் இருக்குது, சேலரியில் 10 நல் வேல்யூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் 10 நல் வேல்யூஸ் இருக்குது. அப்போது இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியணும் இல்லையா? அப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அந்த கண்டுபிடிச்ச நல் வேல்யூஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல சேம் அதே டேட்டாவை எடுத்துக்கிறோம். அதில் எந்த காலம் நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நம்ம எதை ஹேண்டில் பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட்டு ஏஜை. ஸோ ஏஜ் அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த ஏஜில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபில் என்ஏ அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு காலமில் ஃபில் என்ஏ மெத்தட் நான் வந்து இங்கே ஃபில் கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணேன். எனக்கு ஃபில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே வந்துடும். நான் வேணுன்னா அதை இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ அப்படின்னு கொடுத்துருக்கேன். எஃப்ஐ கொடுத்துட்டு டேப் ப்ரெஸ் பண்ணோடனே ஃபில் என்ஏன்னு வந்துருச்சு, அதை செலக்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ இந்த ஃபில் என்ஏல நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இங்கே நம்ம எதை யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே டேட்டாவோட வேல்யூஸை எடுத்துக்கோ, அதில் ஏஜ்ன்ற காலம் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோ. அதோட நல் வேல்யூஸ் இல்லாத செக்ஷனோட மீன் வேல்யூ, அதாவது ஆவரேஜ். அப்போது மீதி இருக்கக்கூடிய 100 மொத்தம் 100 வேல்யூஸ், அதில் 10 நல் வேல்யூஸ் இருக்குது. அப்போ மீதி இருக்கக்கூடிய 90 வேல்யூஸ் இருக்குல்ல ஏஜில், அப்போது அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆவரேஜ் எடுத்துடு, அதாவது சம் ஆஃப் ஆல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆவரேஜ் மீன் வேல்யூ. ஓகேவா? அதை எடுத்து அந்த ஏஜ்ன்ற காலமில் ஃபில் பண்ணிவிடு, எங்கெல்லாம் நல் வேல்யூஸ் இருக்கும் அங்கெல்லாம் ஃபில் பண்ணிவிடு. ஆனால் இந்த சேஞ்சஸ் எனக்கு பெர்மனெண்ட்டாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்பிளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணிவிட்டு டேட்டாவில் இஸ் என்ஏ டாட் சம், அதாவது நம்ம இங்கே முன்னாடி பண்ணதை அப்படியே எடுத்து இங்கே ரன் பண்ணி பார்க்குறேன். ஏஜில் மட்டும் நமக்கு என்ன இல்லை, இப்போது நல் வேல்யூஸ் இல்லை. அப்போ இதே மாதிரியே சேலரி, எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லாத்துலேயுமே எந்த டைப் ஆஃப் இது வேணாலும் நம்ம வச்சு, சேலரிக்கு வந்து மீன் இல்லை மீடியன் ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் மோட் வைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நல் வேல்யூஸை நம்ம அந்த இடத்துல ஃபில் பண்ணுவோம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஸ்டெப். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் என்கோட் பண்ணணும்னு நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். அப்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்டு நியூமெரிக்கல் வேல்யூஸ், அதாவது நம்பர்ஸாக இருக்குது, அது ஆனால் ரொம்ப வைட் வெரைட்டிஸாக இருக்குது. 1 lakhம் இருக்குது, 1 rupeeயும் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரெட்டாக இருக்குன்னா அது எல்லாத்தையும் ஒரே ஸ்கேல்குள்ளே கொண்டு வரதுக்கு இந்த ஸ்கேலிங் மெத்தட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம இந்த ஏஜை வந்து எப்படி ஸ்கேல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது ஏஜில் இருக்கக்கூடிய மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கான ஸ்கேலிங் மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாவில் இருக்கக்கூடிய ஏஜ் அப்படிங்கிற காலமை நான் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். அதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூவை செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ மினிமம் வேல்யூ என்னென்னு பார்த்தா 20. அப்படியே அதே இடத்துல மேக்ஸிமம் வேல்யூ செக் பண்ணி பார்க்குறேன் 59. அப்போது இது எனக்கு 20லேருந்து 59ன்றது ரொம்ப பெரிய ரேஞ்ச் தான். அதே சேலரியில் பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படிங்கிற காலமில் நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,18,614 வரைக்கும் இருக்குது. இப்போ இதுவே சேலரி பேஸ் பண்ணி ஏஜை நான் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ எனக்கு இந்த பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு இங்கேயே கிராஃப் ஒன்று போடுறோன்னா ஏஜ் 20ன்றது இங்கே இருக்கும், சேலரி 1 lakhன்றது இங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கரெக்டான பேட்டர்ன்ஸை ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. நம்மளாலே பண்ண முடியாதுன்னா அந்த அல்காரிதம்ஸாலையும் பண்ண முடியாது, அது கம்ப்யூட்டர்ஸில் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்காக அந்த டேட்டாஸை நம்ம ஸ்கேல் பண்ணி கொடுக்கணும். அப்படி ஸ்கேல் பண்ணுறதுக்கு ஃப்ரம் sklearn, அதாவது scikit-learn அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் லைப்ரரி இருக்குது. எப்படி பாண்டாஸ் அப்படிங்கிறது இருக்கோ அது மாதிரி scikit-learn அப்படிங்கிறது இருக்குது. அதில் ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெப் ஒன்று இருக்குது. அந்த ப்ரீ ப்ராசஸிங்கில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மின் மேக்ஸ் ஸ்கேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேலிங் மெத்தடை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃப்ரம் sklearn.preprocessing import min max scaler. ஓகேவா? ஸோ இந்த min max scaler ஒரு கிளாஸ். அப்போ அந்த கிளாஸை வந்து நம்ம அதில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும்னா நம்ம அதுக்கு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஸ்கேலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி இந்த மின்மேக்ஸ் ஸ்கேலர் கிளாஸை இங்கே டிஃபைன் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. அப்போ நமக்கு இந்த சேலரியை நான் ஸ்கேல் பண்ணணும், இல்லைனா இந்த ஏஜை நான் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கேலரில் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய ஏஜை ஸ்கேல் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி ஸ்கேல் பண்ணி மறுபடியும் அதை அதே இடத்துலையே ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறோம். அதுக்கு இந்த ஏஜை முன்னாடி கொடுத்து scalar.fitTransform அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போது இதை ரன் பண்ணிவிட்டு
டேட்டாவை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இங்கே நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம காலம்ஸை கொடுக்கும்போது டுவெல் டைமென்ஷனில் கொடுக்கணும். அதாவது 2 ப்ராக்கெட்ஸில் ஆரம்பித்து 2 ப்ராக்கெட்ஸில் கொடுக்கணும். அது ஒன்று தான் இங்கே பிரச்சனை. நம்ம இங்கேயும் சரி அதை 2 ப்ராக்கெட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கேயும் டன். இப்போ ரன் பண்ணோன்னா நமக்கு அந்த ஏஜ் வந்து ஸ்கேல் ஆகிடுச்சு. அது ஏஜ்ன்ற காலமில் ரீப்ளேஸும் ஆகிருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா இப்போ ஏஜ் வந்து நமக்கு 0.54, 0.58, 0.17 அப்படிங்கிற ரேஞ்சஸ்க்கு மாறிடுச்சு. அப்போது இங்கே மினிமம் வேல்யூ இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ 20. அப்போ 20 இருந்த இடத்துல 0னும் இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ 59 அது இருந்த இடத்துல 1னும் நமக்கு ரீப்ளேஸ் ஆகிருக்கும். அப்போ அதுக்கு நடுவில் இருக்க எல்லா வேல்யூஸும் நமக்கு 0லேருந்து 1 ரேஞ்சுக்குள்ளே ஏதோ ஒரு டெசிமல் பாயிண்டில் நமக்கு ஃபில் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்படி தான் அந்த மின்மேக்ஸ் ஸ்கேலர் யூஸ் பண்ணி டேட்டாஸை நம்ம வேஸ்ட் வெரைட்டியில் இருக்கிற இடத்துல நம்ம ஒரே ஸ்கேலுக்குள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? அடுத்ததாக ஒரு கேட்டகரிக்கல் டேட்டா இருக்குது அப்படின்னா அதை எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி நியூமெரிக்கல் வேல்யூஸாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது கேட்டகரிக்கல் வேல்யூஸாக இருக்குது அப்படின்னா அதை ஏன் நியூமெரிக்கலாக மாற்றணும்னு கேட்டிங்கன்னா மிஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஒரு டேட்டா சயின்ஸ் ப்ராஜெக்ட்டில் அப்படின்னா அதுக்கு எல்லா வேல்யூஸும் நியூமெரிக்கல் வேல்யூஸாக மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? இதில் நியூமெரிக்கல் வேல்யூஸாக இருந்ததை நம்ம ஸ்கேல் பண்ணிடுறோம். ஆனால் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எஜுகேஷனில் மார்க்கெட்டிங், ஃபினான்ஸு, ஐடி இந்த மாதிரியான வேல்யூஸ்லாம் இருக்குது. அப்போது இதை வந்து நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, இதை எப்படி நியூமெரிக்கலாக மாற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம நியூமெரிக்கலாக மாற்றுறது சான்சஸ் கிடையாது. அதாவது நம்மளா மார்க்கெட்டிங்க்கு 0 கொடுத்துக்கலாம் அப்படி தான் வரும், ஃபினான்ஸுக்கு 1 கொடுத்துக்கலாம் அப்படி தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் லேபிள் என்கோடர் அப்படி இல்லைனா ஒன் ஹாட் என்கோடர் அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிட முடியும், அதை நியூமெரிக்கல் வேல்யூஸாக மாற்றிக்க முடியும். ஃப்யூச்சரில் வேணும்னா அதை ரிவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் பண்ணிக்க முடியும், இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். அப்போது வேல்யூஸ் 1ன்ற இந்த இடத்துல ஃபினான்ஸ்ன்ற வேல்யூ தான் மாறுச்சு அப்படின்னா அப்போ மறுபடியும் ரிவர்ஸ் பண்ணும்போது அதே சேம் 1 லொக்கேஷனில் ஃபினான்ஸ்ன்றது நமக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம பண்ண முடியும் இந்த இடத்துல கேட்டகரிக்கல் வேல்யூஸை ஹேண்டில் பண்ணும்போது. அதுக்கு மறுபடியும் சைக்கிட் லேர்ன்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீ ப்ராசஸிங் அப்படிங்கிற ஸ்டெப்பில் இருந்து இம்போர்ட் லேபிள் என்கோடர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த லேபிள் என்கோடர் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி யூனிக் வேல்யூவை எடுத்து அதை அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணி அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0, 1, 2, 3 அப்படிங்கிற வேல்யூஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபினான்ஸ் தான் ஃபஸ்ட் வருதுன்னா அதுக்கு 0, ஐடி தான் செகண்ட் வருதுன்னா அதுக்கு 1, ஹெச்ஆர் தான் தேர்ட் வருதுன்னா அதுக்கு 2 அப்படின்னு சொல்லி நம்பர்ஸ் அசைன் பண்ணி இந்த எல்லா இடத்துலையும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் நமக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். இதுவும் ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுனால நான் எல்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு லேபிள் என்கோடரை அசைன் பண்ணி இங்கே ரன் பண்ணிடுறேன். அப்போது எல்இயை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எந்த காலமை, நம்மளோட டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமை. ஓகேவா? ஸோ அப்போது டேட்டாவில் இருந்து டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற காலமை நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம். இங்கே மறுபடியும் அதே இடத்துல ரீப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சேம் அதே காலமை இங்கேயும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். ஈக்குவல் டு கொடுத்து எல்இ டாட் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்மை ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேட்டாவில் அது சேஞ்சஸ் நடந்திருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் நமக்கு 0, 1, 2, 3 அப்படிங்கிற நம்பர்ஸாக மாறிடுச்சு. இதை நம்ம ரிவர்ஸும் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படின்னா டேட்டாவை தான் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அப்போனா எல்இ டாட் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்து நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த அதே காலமை எதை போய் நம்ம மாற்றினமோ அந்த காலமை எடுத்துகிட்டு வந்து இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகியும் வந்துடும் மறுபடியும். ஓகேவா? மறுபடியும் பழைய ஃபார்முக்கு கேட்டகரிஸாகவே மாறியும் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நம்ம மிஸ்ஸிங் வேல்யூஸை ஹேண்டிலும் பண்ணுவோம் அண்ட் ஃபீச்சர்ஸை என்கோடும் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டா அது அல்காரிதமில் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டாவாக அது கன்வெர்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி காலமுக்கு நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதோட கண்டினியூவேஷனாக அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம். நீங்கள் காஷி இன்ஃபோடெக்கில் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க்கில் போய் செக் பண்ணுங்கள். இதில் இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்ளை ஃபார் கோர்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.